தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக நெல்லை ரயில் நிலைய சந்திப்பில் போராட்டம் நடைபெறுகிறது. மாவட்டம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் வெவ்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இவை குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நெல்லை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன? திவ்யா, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே மட்டுமே சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது ரயில் மறியலுக்காக முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதே போல நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும், அது ஆலங்குளம் பகுதிகளிலும் இந்த கைது சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆலங்குளம், தென்காசி, சங்கரங்கோயில் அனைத்து பகுதிகளிலும் தமிழகத்தில் முக்கியமான பகுதி, அதாவது நெல்லை மாவட்டத்தின் முக்கிய நகர பகுதிகள் எல்லாம் இந்த கைது சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ரயிலை மறியல் செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூடிய இவர்கள் திமுகவினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு மத்திய மாவட்ட செயலாளர் தலைமையில் தற்பொழுது அந்த ஒன்று கூடுதல் நடைபெற்று தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ரயில் மறியல் போராட்டத்தின் போது பாதுகாப்புக்காக போலீசார் இருந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த கைது சம்பவம் நடைபெறுகிறது. இவர்களுக்கு எதிர்ப்பு குறித்து இவரோட கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது மத்திய மாவட்ட செயலாளர் திரு அப்துல் வகாப் நம்மோட இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த போராட்டம் இன்னைக்கு எந்த அளவுக்கு எந்தெந்த இடங்களில் நடைபெறுது? தமிழக திருநெல்வேலியில் எந்தெந்த இடங்கள் நடைபெறுது? இப்போ மத்திய மாவட்ட திமுக சார்பாக சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக நடைபெறுகின்றது. அதாவது காவிரியில் இரட்டை வேடம் போடும் மோடி அரசையும் ஜெயலலிதா அரசையும் கண்டித்து இந்த மறியல் போராட்டம், அதாவது சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மறியலை நடத்தி இருக்கின்றோம். வேறு மாவட்டத்தில் வேறு என்னென்ன போராட்டங்கள் நடக்குது? எல்லா மாவட்டத்திலையுமே ரயில் மறியல் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து எல்லா மாவட்ட தமிழகம் முழுவதும் தளபதி இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதை முன்னிட்டு எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் நடக்கும். நெல்லையை பொறுத்த வரைக்கும் இன்றைய கடையடை போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு முழு ஆதரவு, முழு சக்சஸ். எல்லா வியாபாரி தமிழக மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒற்றுமையுடன் செயல்பட்டு, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கும் கர்நாடக அரசாங்கத்தையும் கண்டிக்கக்கூடிய அளவில் எல்லா தமிழக மக்களும் ஒன்று போல் கடையடைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமான கடையடைப்பு. வாகனங்களும் ஓடலை. 80% கிட்ட 90% கிட்ட வாகனங்கள் ஓடலை.